ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி கார்டனிங். அப்புறம் நாங்கள் இன்னைக்கு காலையிலேயே இளநீ குடித்தோம். அது காய்கிறதுக்காக வெயிலில் வச்சுருக்கோம். அதை விரவுக்கு யூஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து வெண்டிக்கன்று. நாங்கள் விதையாக நட்டும் குழி போட்டு அது இப்போ வளர்ந்துருச்சு. அப்புறம் வாங்க பாவக்காயை பார்க்கலாம். இதுதான் பாவக்காய். இது நாங்கள் இது கொடியாக வளர்ந்தனால தரையில் தான் இருந்தது. அது விதையாக தான் போட்டோம். இப்போ அது மேலே போகணுங்கிறதுனால கொடி கட்டியிருக்கோம். மேலே பாருங்கள். அப்புறம் சுண்டைக்காய் கன்று பின்னாடி. இது வந்து ஏற்கனவே அங்கே ஒன்று இருக்குது, அது அப்புறமா காட்டுறோம். வாங்க இப்போ பரங்கிக்காவை பார்க்கலாம். இதுதான் பரங்கிக்காய். இது தரையில் இருந்தது. ஆடு திங்கிறதுனால நாங்கள் இதை மரத்தில் அப்படியே கொடியாக படரட்டும்னு விட்டுருக்கோம். இது ஏற்கனவே ஒரே தடவை வளர்ந்தது. அப்புறம் இது வாழை மரம். அதில் ஒரு சின்ன தார் போட்டிருக்கு பாருங்கள். அடுத்தது வாங்க நம்ம கத்திரிக்கண்ணெல்லாம் பார்ப்போம். இதுதான் கத்திரிக்கண்ணு ஹைப்ரிட்டு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிளகாக்கன்று. இது நிறையா வளர்ந்துருந்து பாதி பறிச்சிட்டோம். இதை பறிக்கலான்னு வந்தோம், அப்புறமா பறிச்சிக்கலான்னு விட்டுட்டோம். அடுத்தது ஏற்கனவே கத்திரிக்கண்ணோட பெருசாக இருக்குது, அதை பார்ப்போம். இதில் பூ வச்சுருக்கு, மொட்டும் வச்சுருக்கு. இதோ பாருங்கள், இதோ மொட்டுலாம் இருக்குது பாருங்க. இது ஏற்கனவே நிறையா வாட்டி காய்ச்சிருக்கு, இப்போ திரும்பவும் காய்ச்சி போகுது. நெக்ஸ்ட் வந்து லெமன் செடியை பார்ப்போம் வாங்க. இதான் லெமன் செடி. இதை நாங்கள் நட்டுலாம் வைக்கிற விதை அந்த பக்கத்துலேருந்து விழுந்தது, அது அப்படியே வளர்ந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிளகாக்கன்னுலாம் இருக்கும். இதோ பாருங்கள், இதான் ஒன்று இருக்குது. அப்புறம் பக்கத்தில் நிறைய வேப்ப மரம்லாம் குட்டி வேப்பங்கன்னெல்லாம் வளருது பாருங்கள், மரத்துக்கு கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டிக்கன்று பெருசு இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் பெருசு. அதில் விதைலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பூ பூத்துது, அப்புறம் அது காய்க்குது. இதோ இங்கேயும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க வாழை மரத்தை பார்ப்போம். இந்த வாழைக்கன்று இன்னொன்று இருந்தது, அது தண்ணி அதிகமாக ஊற்றினால அழுவிடுச்சு. அதோட கண்ணு தான் தாவன்னு இது ஒன்று இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் வாங்க குட்டையை பார்ப்போம். இதான் எங்களோட குட்டை. மழை பெஞ்சதுனால தண்ணி ரொம்ப இருக்குது. அங்கே மழையை திறந்து விடும்போதும் இங்கே தண்ணி இருக்கும் பாருங்க. சரி, நெக்ஸ்ட் வாங்க மாமரத்தை பார்ப்போம். இதுதான் எங்கள் மாமரம். மாங்காய் காய்ச்சிருப்பாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் காய்க்குது. இது நாங்கள் கோவிட் டைமில் போட்டது, விதையாக போட்டோம். ஆனால் இது என்ன மாங்கான்னு தெரில. நெக்ஸ்ட் வாங்க நாங்கள் நிறைய வாழை மரம் அதையும் காட்டுறோம் பாருங்கள். சுற்றி இந்த மரமும் ஒரு தார் போட்டிருக்கு. அப்புறம் உங்கள்ட்ட சுண்டைக்காய் கன்று காட்டுன்னு சொன்னால வாங்க பாருங்க. இதுதான் சுண்டைக்காய் கன்று. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.